இந்த டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுட்டு அவங்க ஜாபுக்கு போகணுன்னா டீச்சிங் ஜாபுக்கு தாராளமாக போகலாம். 50% டிஸ்கவுண்ட் ஃபீயும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். பிரைமரிலேருந்து எலிமெண்ட்ரி வரைக்கும் ஹேண்டில் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும். வெளியூர்லேருந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து சூஸ் பண்ணி இங்கே நம்ம கிட்ட ரெகுலர் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. 50 இயர்ஸ் வரைக்குமே இந்த கோர்ஸ் படிக்கலாம். ஒரு ஏரியாஸ் ஆஃப் மாண்டெசரிலையுமே அதில் ஒரு கான்செப்ட்டுக்குமே மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஆன்லைன்லேயே அட்டென்ட் பண்ணுவாங்க, ஆஃப்லைன்லேயே வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. 30,000 வரைக்கும் கூட salary package எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்தே பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் 100% பண்ணி கொடுக்குறோம். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் நார்ம்ஸ் படியே கிட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான டீச்சர்ஸை வந்து மாண்டெசரி சர்டிஃபைட் டீச்சர்ஸை தான் ரெக்ரூட் பண்ணணுன்றதே இப்போ ரூலுங்க. எந்த கண்ட்ரிலனாலும் ஜாபுக்கு போய்க்கலாம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் நம்ம கிட்ட கோர்ஸ் படிக்கிறாங்க. டிப்ளமோ இன் மாண்டெசரி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸோட சேர்த்து 10 வேல்யூ ஆடட் சர்டிஃபிகேஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கெரியர் சூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃபை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண முடியுது. தட்ஸ் த மெயின் ரீசன். ஹிஸ்ட்ரியில் 35 to 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிரெயின்சிபியில் படிக்கிறவங்க எல்லாமே ஃப்ரம் கல்ஃப் கண்ட்ரீஸ் தான். மேடம் 12th முடிச்ச நிறைய பெண்களுக்கு வந்து அவங்களுடைய கேரியர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். என்ன மாதிரி கோர்சஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம்? ஆக்சுவலி எஸ்பெஷலி ஃபார் உமன் 12th மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரொம்ப வருஷம் கெரியர் பிரேக் ஆயிருந்தாலும் தே ஹேவ் அன் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் டிப்ளமோ இன் மாண்டெசரி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ். இந்த டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுட்டு அவங்க ஜாபுக்கு போகணுன்னா டீச்சிங் ஜாபுக்கு தாராளமாக போகலாம். ஆக்சுவலி இந்த மாண்டெசரி டிப்ளமோ கோர்ஸ் இஸ் அ பர்டிகுலர் கோர்ஸ். இப்போ டீச்சிங்க்கு போகணும்னு நினச்சா பிரைமரிலேருந்து எலிமெண்ட்ரி வரைக்கும் ஹேண்டில் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ இந்த கோர்ஸ் படிச்சுட்டு ஜாபுக்கு போறவங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல தாராளமா டீச்சிங் ஜாப் போகலாம். ஓகே, இப்போ இதுக்கு ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா மேடம்? 18+ இருக்கணும். 12th கம்ப்ளீட்டட் கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா 50 இயர்ஸ் வரைக்குமே இந்த கோர்ஸ் படிக்கலாம். ஆக்சுவலி நம்மளோட டிப்ளமோ கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆன்லைன் கிளாஸஸ் வீக்லி 2 days அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் லைவ் இன்ட்ராக்டிவ் செஷன் இருக்கும், நோ ரெக்கார்டிங்ஸ். அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட்ஸ் அ பிளெண்டட் மோட். ஆன்லைன்லேயே அட்டென்ட் பண்ணுவாங்க, ஆஃப்லைன்லேயே வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணும்போது எப்படிங்க மந்த்லி வீக்லி 2 days அந்த மாதிரி தான் இருக்குங்களா இல்லை எப்படி? ஆமாங்க. ஆக்சுவலி நம்ம டிப்ளமோ கோர்ஸ்க்கான டியூரேஷன் வீக்லி 2 days. ஆடட் சர்டிஃபிகேஷன்ஸ்க்கான டியூரேஷன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆனதும் ஷெட்யூல் பண்ணுவோம். ஓகே, ஒன்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேம் கிடைக்கும்? ஆக்சுவலாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்தே பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் 100% பண்ணி கொடுக்குறோம். இன் அண்ட் அரௌண்ட் இந்தியா அவங்க எங்கேருந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணாலும் அவங்களோட லொக்காலிட்டியில் இருக்கிற ஸ்கூல்ஸில் நாங்களே ஜாப் அசிஸ்டன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். டீச்சர் கோர்ஸ் போகணும் அப்படின்னா பிஎட் தான் வந்து படிப்பாங்க. ஸோ அது இல்லாமல் இது படிக்கிறது மூலமாக இது எப்படி மேம் நம்ம கவர்மெண்ட்ல இது இருக்குங்களா? ஆக்சுவலிங்க சார், கவர்மெண்ட் நார்ம்ஸ் படியே கிட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான டீச்சர்ஸை வந்து மாண்டெசரி சர்டிஃபைட் டீச்சர்ஸை தான் ரெக்ரூட் பண்ணணுன்றதே இப்போ ரூலுங்க. அண்ட் மாண்டெசரிங்கிறது இட்ஸ் டோட்டலி மெட்டீரியல் பேஸ்ட் லேர்னிங். இந்த பிரைமரிலேருந்து எலிமெண்ட்ரி வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ்க்கு மாண்டெசரி பேஸ்ட் லேர்னிங் எப்படி கற்றுக் கொடுக்கணுன்றது கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அப் டு எந்த கிளாஸ் வரைக்கும் மேம் அவங்க வந்து அப் டு 5th standard வரைக்குமே கிளாஸஸ் எடுக்கலாம். ப்ரீகேஜிலேருந்து 5th standard வரைக்கும் கிளாஸஸ் எடுக்க முடியும். ஓகே மேம், இப்போ நம்ம கிட்ட வந்து கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸ் வந்து எவ்வளோ நேரம் மேம் கண்டக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி? ஆக்சுவலி சார், நம்ம கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் பேட்ச் இருக்குது. எஸ்பெஷலி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் நம்ம கிட்ட கோர்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மார்னிங் இஸ் நாட் பாசிபிள். அதனால தே சூஸ் ஈவினிங் பேட்ச். அண்ட் மார்னிங் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ், கெரியர் பிரேக்கில் இருக்கிறவங்க மார்னிங் ஸ்லாட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ எவ்ரிடே நமக்கு 2 batches இருக்கும், மார்னிங் அண்ட் ஈவினிங். ஓகே, அவங்களோட ஃப்ரீ டைமில் அவங்க எப்படி வேணால் செலக்ட் பண்ணி கோர்ஸ் படிக்கலாம். ஆமாம், அவங்களுக்கு கன்வீனியன்ட் டைமிங் மார்னிங்னா மார்னிங் பேட்ச் சூஸ் பண்ணிக்கலாம், இதர் ஈவினிங்னா ஈவினிங் பேட்ச் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கோர்ஸ் வந்து நிறைய பேர் விரும்பி ஜாயின் பண்ணுறாங்களா மேடம்? ஆமாங்க சார். ஆக்சுவலி ரொம்ப கெரியர் பிரேக் இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் கூட இந்த கெரியர் சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஏன்னா இந்த கெரியர் சூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃபை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண முடியுது. தட்ஸ் த மெயின் ரீசன். ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாண்டெசரின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே இங்கேயே டீச் பண்ணிடுவீங்க அப்படிதான்? ஆமாங்க சார். ஆக்சுவலி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இங்கேருந்தே கிளாஸஸ் எடுக்கிறோம் அண்ட் அவங்க பிளேசஸ்லேருந்து லைவ் இன்ட்ராக்டிவ் செஷனில் கனெக்ட் ஆவாங்க. ஓகே, ஆஃப்லைன்ன்றப்போ நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்சில் ஆஃப்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நேரில் வந்து கற்றுப்பாங்க. ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு வந்து டேரெக்டாக அதை லைவ் விசிட் பண்ணி இதை பார்க்கணும்னாலும் பார்க்க முடியுங்களா? ஆமாங்க. ஆன்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃப்லைனுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக அந்த 7 months டியூரேஷனில் எனி 5 days இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஷாப்ஸை நேரில் தான் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் 5 different பிளேசஸில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு நியர்பை லொக்காலிட்டிஸில் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஆஃப்லைன் கிளாஸஸை தாராளமாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி இப்போ நம்ம வந்து சேலமில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா சேலமில் இருக்கவங்களாம் ஜாயின் பண்ணிக்கலாம்?
ஆமாங்க. ஸோ நம்ம அந்த 5 டிஃப்ரெண்ட் பிளேசஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை அண்ட் ஹொசூர். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து ஃபாரின்ல இருக்கவங்களும் இந்த வந்து அவங்க ஹஸ்பண்ட்லாம் துபாயில் செட்டில் இருப்பாங்க, அவங்க கூட போய் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அவங்களும் இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கலாங்களா? தாராளமாக படிக்கலாங்க சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் 35 to 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிரெயின் சிபியில் படிக்கிறவங்க எல்லாமே ஃப்ரம் கல்ஃப் கண்ட்ரீஸ் தான். ஸோ அங்கேயுமே வந்து கோர்ஸ் ஆன்லைனில் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப்ஸ்க்கு ஜாஸ்தி டீச்சர்ஸ் இந்தியன் ஸ்கூல்ஸில் வந்து ரெக்ரூட் ஆகி ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க. துபாயிலையுமே அக்டோபரில் நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஆஃப்லைன் வந்து படிச்சுக்கலாம். மேம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணி படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து யூனிக்காக வந்து என்ன மேம் பண்ணுறோம் மற்ற இடத்துல பண்ணுறதோட? சார் ஆக்சுவலி நம்ம பிரெயின் சிபி இந்தியாவிலே வந்து ரொம்ப யூனிக்காக ப்ரொவைட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மாண்டெசரி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸோட சேர்த்து 10 வேல்யூ ஆடட் சர்டிஃபிகேஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடர்ன் எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ரிலேட்டடான கோர்ஸ். இன்னும் 10 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு பெருசாக அடாப்டபிலிட்டி தேவைப்படாத அளவுக்கு அவங்களுக்கு ஆடட் சர்டிஃபிகேஷன்ஸில் அவ்வளோ நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் நாங்கள் அப்லிஃப்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ அந்த கோர்ஸ் மூலமாக அவங்க இப்படி ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஆமாங்க. ஒன் திங் ஃபாரினில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு இந்த ஆடட் சர்டிஃபிகேஷன்ஸ் அவங்களோட கெரியரை ரொம்ப அப்லிஃப்ட் பண்ணுது. இன்னொன்று வீட்டில் இருந்தே நான் ஏர்ன் பண்ணணும், நான் என்னால் ஸ்கூலுக்கு போய் ஒர்க் பண்ண முடியாதுன்றவங்களுக்கு ஆடட் சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சு வீட்டில் இருந்தே ஆன்லைன் டியூட்டரிங், ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் ஓன் கிளாஸஸே லான்ச் பண்ணிக்க முடியும். எப்படி கிட்ஸுக்கு வந்து அவங்க ஆன்லைன்லேருந்தே நம்ம பண்ண முடியும். ஈவன் ஃபார் பேரண்ட்ஸே அவங்க கிளாஸஸ் எடுக்க முடியும் வித் திஸ் சர்டிஃபிகேஷன். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலி அஃபிலியேட்டட் கோர்ஸுங்கிறதுனால குளோபலி அரவுண்ட் த வேர்ல்ட் எங்கே இருந்தனாலும் ஆன்லைன் கிளாஸஸ் கூட நம்ம கிட்ட அட்டென்ட் பண்ணிட்டு எந்த கண்ட்ரிலனாலும் ஜாபுக்கு போய்க்கலாம். அண்ட் முக்கியமாக கல்ஃப் கண்ட்ரீஸில் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல பேக்கேஜும் கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து நம்ம கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக ஜாயின் பண்ணுவாங்க, அவங்க எப்படி வந்து ஜாபுக்கு வந்து போய் சேருது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம பிளேஸ்மெண்ட் வந்து நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களா? இன் அண்ட் அரவுண்ட் இந்தியா கம்பல்சரி பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் 100% நாங்களே ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். எல்லா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஜாபுக்காக அவங்களே வந்து ஸ்கூல்ஸில் வந்து இன் பிட்வீன் ஆஃப் த கோர்ஸ் படிக்கும் போதே கூட ஜாபுக்கு போய்ப்பாங்க. பட் நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் எந்த லொக்காலிட்டியில் இருக்கிறாங்களோ அங்கே இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அண்ட் வெல் ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸில் தான் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இப்போ நம்ம இங்கே கோர்ஸ் எடுக்கிறோன்னா இப்போ நியர்பையில் அவங்க ஊரில் இருக்கிற ஸ்கூலில் கூட அவங்களால ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஆமாம். வி ஹேவ் டை அப் வித் மோர் தென் 500+ schools in Tamil Nadu. அண்ட் ஓவரால் இந்தியான்றப்போ 1000+ ஸ்கூல்ஸோட டைப் இருக்கிறதுனால அவங்க எங்கேருந்து படித்தாலும் அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ்லேயே நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணிடுவோம். ஓகேங்க மேடம். ஸோ இப்போ இந்த கோர்ஸ் படிச்சுட்டு எப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் இது வந்து படிக்கிறாங்க, இன்கம் சோர்ஸ் வேணுன்றதுக்காக தான். ஸோ ஒன்ஸ் படிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரி பேக்கேஜில் மேம் ஜாப் வந்து கிடைக்கும்? ஆக்சுவலிங்க சார் நம்மளோட கோர்ஸ் வந்து 12th கம்ப்ளீட்டட் கேண்டிடேட்ஸ்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். 12th கம்ப்ளீட்டட் கேண்டிடேட்ஸ்னால் அவங்களோட ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ salary பேக்கேஜ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10,000 to 12,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அவங்களோட ஸ்கில்ஸ் அப்லிஃப்ட் பண்ண அவங்களோட salary பேக்கேஜ் ரைஸ் ஆகிக்கிட்டே போகும். இஃப் சப்போஸ் கிராஜுவேட்டட் வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாபுக்கு போகிறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பேக்கேஜ் 20,000 to 25,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். வெல் ரெப்யூட்டட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுற பட்சத்தில் 30,000 வரைக்கும் கூட salary பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ மற்ற இடத்துல சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங்கே அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்காது அப்படிதான்? ஆமாங்க சார். எங்கேயுமே வந்து ஸ்டார்டிங் பேக்கேஜ் கம்மியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். எடுத்ததுமே வந்து 40, 35லாம் போக மாட்டாங்க. மேம் மாண்டெசரி வச்சு எப்படி டீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இதை வச்சு நம்ம எந்த மாதிரி மேம் டீச் பண்ணுவோம்? ஆக்சுவலிங்க சார் மாண்டெசரினாலே நர்சரி டீச்சர்னு நினச்சிக்கிறாங்க ரொம்ப பேர். அது ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். ஓகே. மாண்டெசரிங்கிறது மெட்டீரியல் பேஸ்ட் லேர்னிங். அது 100 வருஷத்துக்கு மேலேயே இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ராட்ல ரொம்ப பூம் ஆச்சுங்க. பட் இப்போ இந்தியாவில் ஜாஸ்தி திரும்புகிற இடத்துலலாம் இப்போ மாண்டெசரி ஸ்கூல்ஸ் தான். அண்ட் குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் மெட்டீரியல் வச்சு கற்றுக் கொடுக்கறது தான் மாண்டெசரி மெத்தடாலஜியுமே. ஓகே. இப்போ நார்மலாக நம்ம படிக்கும் போதெல்லாம் புக் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாண்டெசரியில் படிக்கும்போது என்ன மேம் அட்வான்டேஜ் ஆக்சுவலாக? ஆக்சுவலிங்க சார் மெட்டீரியல் பேஸ்ட் லேர்னிங்ன்றப்போ குழந்தைங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கிடைக்குது. ஒரு விஷயத்தை கையாளும் போது கையில் வச்சு தொட்டு அதோட சைஸ்லேருந்து அதோட மெஷர்மெண்ட்லேருந்து அதோட கலர் எல்லாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணி படிக்கும்போது ஒரு கான்செப்டோட டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் குழந்தைங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்களுக்கு அந்த மக்கப் சிஸ்டம் இதெல்லாமே இருக்க போகிறது இல்லை. லைஃப் லாங் என்ன கான்செப்ட் படித்தாலும் அதோட கான்செப்டோட மீனிங் புரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு அந்த லேர்னிங் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்குது. ஓகே. எப்பயும் மறக்க மாட்டாங்க அப்படிதானே? ஆமாங்க. கண்டிப்பாக அந்த கான்செப்ட் மறக்காது. ஓகே. இப்போ இது எப்படி நம்ம டீச் பண்ணுவோம் அது மாதிரி? ஆக்சுவலிங்க சார் மாண்டெசரியிலேயே பார்த்தீங்கன்னா 5 areas ஆஃப் மாண்டெசரின்னு இருக்குது. இப்போ மேத்தமெட்டிக்ஸ்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் இருக்கும். அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு ஒரு கான்செப்ட்டுமே நம்ம கற்றுக் கொடுப்போம். அடிஷனாக இருக்கட்டும், சப்ராக்ஷனாக இருக்கட்டும், நம்பர்ஸோட குவான்டிட்டிஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒன்னொன்றுக்குமே மெட்டீரியல்ஸ் இருக்குது மாண்டெசரியில். அது ஏதாவது பார்க்க முடியுமா மேடம்? பார்க்கலாங்க. ஆக்சுவலிங்க சார் இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட்கான மெட்டீரியலுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 அப்படின்னா நம்ம வந்து இதை
வச்சு நம்ம 1 அப்படின்ற மாதிரி குவான்டிட்டிஸையும் நம்பரையுமே வந்து சீக்வென்ஸுமே சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இப்படி டெமோ பண்ணக்கூடாது. யூஸ்வலி நம்ம மேட்ல வச்சு அதுக்கான ரெஸ்பெக்டட் பிளேஸில் வச்சு தான் நம்ம மெட்டீரியல்ஸ் வச்சு டெமோ பண்ணணும். பட் நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக நான் அப்படி மேலோட்டமாக காட்டுறேங்க. பட் ஸ்டில் நம்ம நோட் புக்ஸ்க்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ ஃபார்மல் லேர்னிங்கில், அதே மாதிரி மாண்டெசரி மெத்தடில் மெட்டீரியல்ஸ்க்கான ரெஸ்பெக்ட் வந்து கிட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கொடுக்கணும். ஓகே. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக அந்த மாதிரி மாண்டெசரி. ஆமாங்க. ஒரு ஏரியாஸ் ஆஃப் மாண்டெசரிலையுமே அதில் ஒரு கான்செப்ட்டுக்குமே மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஓகே. இது எல்லாமே A to Z நம்ம டீச் பண்ணிடுறோம் அப்படிதானே? ஆமாங்க. இப்போ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சார், இது வந்து பிங்க் டவர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதில் குழந்தைங்களுக்கு வந்து 10 கியூப்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் அதில் குழந்தைங்க படிக்கிறது வந்து சைஸஸோட ரிலேஷன்ஷிப் படிப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இது லார்ஜ் அப்படின்னா இது வந்து ஸ்மால் அப்படின்ற கான்செப்ட் கற்றுப்பாங்க. ஓகே. அண்ட் இதில் வந்து 10 கியூப்ஸை வந்து வெர்டிக்கலாக அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணும்போது சைஸஸ் ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கிடைக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு லார்ஜ் அண்ட் ஸ்மால் கான்செப்டும் கற்றுக்குறாங்க, நம்பர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. ஆமாங்க, குவான்டிட்டிஸும் கற்றுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மாண்டெசரி மெட்டீரியல் பேஸ்ட் லேர்னிங்க்கு நம்மக்கிட்ட ரொம்ப மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணி டீச்சர்ஸ்க்கு எஃபெக்டிவ் லேர்னிங் கொடுக்குறோம். ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வேணும்னா ஆஃப்லைன் கிளாஸ் சூஸ் பண்ணி தாராளமாக படிச்சுக்கலாங்க. ஆன்லைன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். அந்த எனி 5 days அவங்க இன்ஸ்டியூட்டுக்கு விசிட் பண்ணி அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் டச் பண்ணி ஃபீல் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே படிக்கும்போது நம்ம எப்படி மேம் இந்த ஹாஸ்டல் சப்போர்ட் அந்த மாதிரி எதாவது பண்ணுவோமா, இல்லை அதுக்கு ஏதாவது அகாமடேஷன் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்துப்பாங்க சார். மோஸ்ட்லி அவங்களோட ரிலேட்டிவ் பிளேஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹாஸ்டல் சூஸ் பண்ணி ஸ்டே பண்ணி படிச்சுப்பாங்க. அண்ட் ரொம்ப பேர் வெளியூர்லேருந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து சூஸ் பண்ணி இங்கே நம்ம கிட்ட ரெகுலர் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எப்போலேருந்து மேம் ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ அப்கமிங் பேட்ச் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது ஃபார் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு. அண்ட் இப்போ அந்த அப்கமிங் பேட்ச்க்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்குங்க. அண்ட் லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான் அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் இப்போ நம்ம துபாயில் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்றதுனால 50% டிஸ்கவுண்ட் ஃபீயும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இமீடியட்டா வித்தின் 10 days என்ரோல் பண்றவங்களுக்கு 50% கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பெண்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. சரி, நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு உங்கள் கேரியரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு கோர்ஸ் வந்து மேடம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மேடம். நம்ம பேர் என்ன, இன்ஸ்டியூட் என்னன்னு சொல்லிடுங்க. ஐ அம் சாஹித்யா, ஃபவுண்டர் ஆஃப் BrainCB இன்டர்நேஷனல் மாண்டெசரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். இட்ஸ் a women based institute. ஓகே. இப்போ எத்தனை வருஷமா நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம்? ஆக்சுவலி நமக்கு 8+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க டீச்சிங்ல. அண்ட் இப்போ நம்ம 2+ years ஆகுது BrainCB ஸ்டார்ட் பண்ணி. அண்ட் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே பிளேஸ்மெண்ட் ஆகி நல்ல கெரியர், நல்ல டீச்சிங் ஜாப்லயுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட டச்சில் இருக்கும்போது என்ன மாதிரி மேம் நம்ம கிட்ட ஃபீட்பேக் சொல்றாங்க? நம்ம கிட்ட இன்னும் டச்சில் தான் இருக்காங்க. அண்ட் ரொம்ப டீச்சர்ஸ் கூட அவங்க கொலீக்ஸாக ஒர்க் பண்ணும்போது அவங்க ஃபீல் பண்றது என்னன்னா, நம்ம கிட்ட படிச்ச கோர்ஸ் கூடவே ஆடட் சர்டிஃபிகேஷன்ஸ் படிச்சதுனால எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது BrainCB டீச்சர்ஸ்க்கு ஜாஸ்தி நாலேஜ் இருக்கிற மாதிரி டீச்சர்ஸே ஃபீல் பண்ணி ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்க கான்ஃபிடென்ட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே சொல்லி தரலாம். ஆமாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்களோட ஓன் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓன் ப்ரீ ஸ்கூல் கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே. இப்போ நம்ம கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக இங்கே விசிட் பண்ணி பார்க்கணும்னா எக்ஸாக்டாக நம்ம லொக்கேஷன் மட்டும் எங்கன்னு சொல்லிடுங்க. ஓகே. நம்மளோட இன்ஸ்டியூட்டோட ஹெட் ஆஃபீஸ் ராஜபாளையம்ங்க. அண்ட் நம்மளோட பிரான்ச்சஸ் கோயம்புத்தூர், ஹொசூர் அண்ட் துபாயில் வரப்போகுதுங்க. நம்மளோட இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் ப்ரோசோன் மால்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டிங்கனாலே கோயம்புத்தூரோட இன்ஸ்டியூட் உங்களுக்கு தெரியுங்க. ஓகே மேம். இப்போ வந்து நம்ம மாண்டெசரி வச்சு நம்ம கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ட்ரெடிஷனல் மெத்தட்லேயும் நிறைய பேர் லேர்ன் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க? கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம கிட்ட வந்து கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ்ன்றப்போ மாண்டெசரி மட்டும் இல்லை, ஃபார்மல் லேர்னிங் மெத்தடாலஜிஸுமே நம்ம டீச் பண்ணுறோம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் 2 கரிக்குலம் படிக்கும்போது டீச்சர்ஸ்னால ஃபார்மல் லேர்னிங் இருக்கிற ஸ்கூல்ஸ்லையுமே ஒர்க் பண்ண முடியும், ஆத்தென்டிக் மாண்டெசரி ஸ்கூல்ஸ்லையுமே ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து கேரியர் பிரேக் பண்ணிட்டு இல்லைனா மேரேஜ்க்கு அப்புறமா நிறைய பேர் குழந்தைங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களும் அதை முடிச்சுட்டு சடனாக இங்கே கோர்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஒரு இனிஷியல் ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தலாம். அந்த ஸ்ட்ரகிளோட தான் வருவாங்க. பட் ஆனால் வந்த day 1 அவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கும். ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு day 1 ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் BrainCB எப்பயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அண்ட் அவங்களுக்கு அந்த கெரியர் அந்த த்ரூ அவுட் அந்த 7 months ஜேர்னியில் படிக்கிறதெல்லாம் இஃப் தேர் அ பேரண்ட், அவங்க பேரண்டிங்லேயுமே ரொம்ப ஸ்டைல்
ஸ்கில்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களோட ஓன் பேரண்டிங்லேயுமே பார்த்துக்கலாங்க. ஸோ அவங்க சொந்த குழந்தைங்களுக்கே அவங்க மாண்டசரி டீச் பண்ணுற மாதிரி தாராளமாக நம்ம இதில் சைல்டு சைக்காலஜிலாம் படிக்கிறதுனால குழந்தைங்களோட சைக்காலஜி புரிஞ்சு பேரண்டிங் ஸ்டைல்ஸ் மாற்றிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஈவன் பிஃபோர் கோயிங் ஃபார் அ ஜாப். ஓகே மேம். இப்போ இங்கே நம்ம கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கேருந்தே நம்ம பிளேஸ்மெண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆமாங்க, டேரெக்டாக ஃப்ரம் கோயம்புத்தூர் நியர்பை பிளேசஸில் நாங்கள் இங்கேருந்தே பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோங்க. பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர்ஸும் இருக்காங்க. மேம் இப்போ நம்மகிட்ட வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து டீச்சிங் வந்து எப்படிங்க மேம் இருக்கும்? இந்த மாதிரி புக்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறோமா இல்லை அந்த மாண்டசரி ஏதாவது கொடுப்போமா இல்லை எப்படிங்க மேடம்? சார் ஆக்சுவலி மாண்டசரி மெட்டீரியல் பேஸ்ட் லேர்ன் பண்ணணும்னா அவங்க இங்கே வந்து மெட்டீரியல்ஸ் டச் பண்ணி படிச்சுக்கலாங்க. ஓகே. அண்ட் அவங்களுக்கு வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கு ஹேண்ட் புக் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி புக்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு லைஃப் டைமுக்கு என்னைக்காவது அவங்க ரீகால் பண்ணணும்னாலும் அவங்களுக்கு புக்ஸ் அவங்க கிட்டே இருக்கும். மேம் ஒன்ஸ் இங்கே படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜாப் போகும்போது ஒரு இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஜாபுக்கு போக போகிறாங்க. ஸோ அதுவே நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன மேம் கைடன்ஸ் பண்ணுறோம்? ஆக்சுவலி இன்டர்வியூனாலே எல்லாருக்குமே ஒரு பேனிக் அட்டாக்கே வந்துடுதுங்க. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து இன்டர்வியூ எட்டிகெட்ஸ், டெமோ கிளாஸஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் பேரியராக இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த 7 months பீரியடில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் கிளாஸஸ்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாகிடுது. அண்ட் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே இங்கே இன்டர்வியூக்கான டெமோ எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு தான் அங்கே போவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது, அது செகண்ட் டைம் மாதிரி தான் இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு தான் ஜாபுக்கும் போகிறாங்க. ஓகே. இப்போ இது ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் மாண்டசரின்ற போது நிறைய பேர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் டெவலப் பண்ணுற மாதிரி ஏதாவது நம்ம கொடுக்குறோங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலி டீச்சர் ட்ரைனிங்னாலே ரொம்ப சார்ட் ஒர்க்ஸ் இருக்குன்ற மென்டாலிட்டி இருக்குது. நம்மக்கிட்ட வந்து ஆல்பம் ஒர்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ரெக்கார்ட் ஒர்க்ஸ் கிடையாதுங்க. ஸோ ஆல்பம் ஒர்க்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டாக இருக்கட்டும், ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், குரூப் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஜாஸ்தி நாலேஜ் அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்பம் ஒர்க்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மேடம் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மேடமுடைய காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய இன்ஸ்டியூட்டுடைய காண்டாக்ட் நம்பர், லொகேஷன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாராவது சிஸ்டர் யாராவது பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ.